falling in love with you. Breakfast ready. நானும் ரெடி. You? முட்டை ஓடியாம உன்னை கட்டி பிடிக்க நானும் ரெடி. எப்படி? No dialogues, only action. என்னது? என்ன சத்தம்? ஒண்ணு இல்லையே. என்னது? முட்டை. முட்டை. அவுச்ச முட்டை. பாயில்ட் எக். தெரியுமே. நீ அப்பவே பந்தவ சவுண்ட் விட்டுட்டு வரும்போதே தெரியும். இதுல ஏதோ கோல்மால் இருக்குன்னு. ஃப்ராட். முட்டை ஓடியாம கட்டி பிடிக்கணும்னா வேற எப்படி முடியுமா? மூளை இருக்கா வாடகைக்கு விட்டுட்டியா? முட்டை ஓடியாம நான் கட்டி பிடிக்கிறேன். இதோ வரேன். முட்டையை விட உன் முடித பெருசா இருக்கு. கண்ணு மூடு. கித்தாப்பு பார்வையில் கிட்னாப்பு செய்வாள தூள அடி தூள கொண்டாடு காதல் மேள கித்தாப்பு பார்வையில் கிட்னாப்பு செய்வாள இப்போ நீ குளிச்ச கரையுது நான் உறங்கும் மெத்தைக்குள்ளே உந்தன் வாசம் வீசுது எல்லாமே தித்திக்கும் தின்னுசு சொல்லாம பத்திக்கும் வயசு
நாம் மூழ்கி பார்ப்போமா இதுவரை இனிவரை முறை மட்டோன பருவாள மஜாவ கட்டுவாள கித்தாப்பு பார்வையில் கிட்னாப்பு செய்வாள நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து 8 ஜோடி பொருத்தம் பார்த்து 20-30 வருஷம் வாழ்ந்தவங்க 2-3 குழந்தை குட்டிங்களை பெத்தவங்க அவங்கள கேள்வி கேட்கிற நிகழ்ச்சியில் இது லவ்வர்ஸ்க்காக மேக் ஃபார் ஈச் அதர் கான்டெஸ்ட். நேயர்கள் சார்பிலும் என் சார்பிலும் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். முதல்ல செல்வி மது. வணக்கம். வணக்கம்மா. உங்க காதலரோட வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. அவர் பேரு ரங்கநாதன். மிஸ்டர் ரங்கநாதன், நான் இவங்க கிட்ட சில கேள்விகள் தனியா கேட்கணும். ப்ளீஸ். ஓகே சார். மிஸ் மது, இறுதி சுற்று வரைக்கும் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. மிஸ்டர் ரங்கநாதன் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு. அவர் உங்களை கல்யாணம் பண்ணிப்பார், நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா. நிச்சயமா. ஒரு கற்பனையான கேள்வி, என்ன மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. இல்ல. அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சான்ஸே இல்ல. சான்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கொன்னுடுவேன். கொன்னுடுவீங்களா? யார? அந்த பொண்ணையா? சச்சா, அவளையே கொலை பண்ற. என்னை ஏமாத்துன அவனை தான் கொலை பண்ணுவேன். யார? ரங்கநாதனையா? ஆமா. எனக்கு கிடைக்காத அவரு வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. வெரி குட், வெரி குட், வெரி குட் அப்ரோச், வெரி குட் அப்ரோச். Thank you. மிஸ்டர் ரங்கநாதன் வாங்க சார். இப்போ நீங்க சொல்ல போற பதில்ல தான் இறுதி சுற்றுல உங்களுக்கு முதல் பரிசே கிடைக்க போறது. நீங்க மிஸ் மதுவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க இல்லையா? ஆமா சார், உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதனால தான் தைரியமா டிவி பேட்டிக்கு வந்திருக்கோம். வெரி குட், வெரி குட். ஒரு கற்பனையான கேள்வி, நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிக்க கூடாது. இல்ல சார். இப்போ இவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கொன்னுடுவேன். நீங்களும் கொன்னுடுவீங்களா? யார? அந்த மாப்பிள்ளையா? நான் எதுக்கு அவனை கொலை செய்யணும்? என்னை ஏமாத்திட்டு போன அவளை கொன்னுடுவேன். எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. எஸ் எஸ் எஸ். என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்றீங்க? இந்த டிவி ஸ்டேஷன் யாரையா தெரியுமா? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சா? எனியோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் கண்டிப்பா இவங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுக்க போறேன். ஆல் தி பெஸ்ட். என்னம்மா டயர்டா இருக்கீங்க? ஜர்னி கஷ்டமா இருந்ததா? வெயிட்டிங் லிஸ்ட்மா. வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்தீங்க? பரவாயில்லம்மா, வாழ்க்கையில முக்காவாசி வெயிட்டிங் லிஸ்ட்லயே கிடைச்சிட்டேன். ஆஃப்டர் ஆல் ஒரு நாள் திருச்சியில இருந்து மெட்ராஸ் வர முடியாதா என்ன? நீ ஜாக்கிரதையா தானே இருந்த? அம்மா, உனக்கு எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி தான் கவலை. என்ன திருடனை தூக்கிட்டு போயிடுவா. ஆமா, இது என்ன பரீட்சை நேரத்துல படிக்காம சமையல் வேலையில இறங்கிட்ட? போமா, படிச்சு கழிச்சு நான் கலெக்டர் ஆக போறேன். எப்ப இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு மருமகளா போறது தானே. அப்போ மாமியார் வீட்டுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? நீயே சொல்ல. படிச்சவரா, பண்புள்ளவரா, நேர்மையானவரா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவரா, எனக்கு பிடிச்சவரா இருக்கணும். எனக்கு உனக்கு பிடிச்சவரா இருக்கணும். எனக்கு பிடிக்கல. அம்மா, காதல் தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு தாஜ்மஹால், அதுலயே குடியிருக்கணும்னு நினைச்சா வெறும் சமாதி. அந்த சமாதியில வாழ்ந்து சங்கடத்தோட உன்னை வளர்த்து ஆளாக்குனவ நான் சொல்றேன். அவனை மறந்துடு. எந்த தாய்க்கும் தன் சொந்த மகக்கிட்டேயே ஒரு அறிமுகம் தேவைப்படாது. ஆனா எனக்கு தேவைப்படுது. என்ன பிடிச்சிருந்த உங்க அப்பாவுக்கு எனக்குள்ள வளர்ந்த உன்னை பிடிக்கல. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். கலைச்சிடுன்னாரு. ஆமா, அவருக்கு சுகம் மட்டும்தான் வேணும், சொந்தம் தேவையில்லை. இந்த ஊர் உலகத்தை பத்தி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நான் யோசிச்சிருந்தா இன்னைக்கு உயிரோட என் முன்னாடி நின்று நீ பேசிட்டு இருக்க மாட்டேன்.
கழுத்துல தாலி இல்லாம வயித்துல புள்ளையோடு போறா பாருன்னு ஜனங்க காரி துப்பும் போதெல்லாம் என் நெஞ்சு வலிக்கும். ஆனா அதுக்கு மறந்தே என் வயித்துல இருந்து நீ எட்டி உதப்ப பாரு, அந்த உததான் மது. சொந்த பொண்ணு முன்னாடியே கூனி குறுகி தலை குனிஞ்சு நிக்கிறேன். ஆனா என் பொண்ணு எதுக்காகவும் யார் முன்னாடியும் எப்பவும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அந்த பையன் நல்லவன் இல்ல, அவனை மறந்துடு. அம்மா, அடையாளம் தெரியாத ஒருத்தருக்கு மகளா பிறந்துட்டோன்ற கவலை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஏன்னா அம்மான்ற வார்த்தைக்கு அடையாளமே நீதான். மோசமான ஆம்பளைங்களுக்கு அப்பா ஒரு உதாரணம். அதுக்காக எல்லா ஆம்பளைங்களும் அப்பா மாதிரி இருப்பாங்க நீ ஏன் நினைக்கிற? மது அவன் ஒரு ஃப்ராடு. அவனுக்கு தேவை ஏன் சிபாரிசுல கிடைக்கிற உதவி. குறுக்கு வழியில என்கிட்ட லோன் வாங்க முடியாம அவனுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு மீடியேட்டர் கொண்டு வந்து அதே லோனை என் கையாலேயே வாங்கி காட்டுறேன்னு என்கிட்டயே சவால் விட்டு போயிருக்கான். இப்ப அந்த லோனுக்காக தான் உன்னைய மீடியேட்டரா பயன்படுத்திட்டு இருக்கான். பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும். சம்பாரிச்சு என்ன காப்பாத்தணும். அதுல என்ன தப்பு இருக்கு? சம்பாதிக்காம ஊரை சுத்திட்டு உருப்படாதவன் பின்னாடி உன் பொண்ணு சுத்தலையே. நாணயமா சம்பாதிச்சு சாதிச்சு காட்டணுங்கிற சரியான ஆம்பளோட தானே சுத்துறா. அது தப்பா? மது, அவன் உன்னை நல்லாவே ஏமாத்துறான். என் மூலமா லோன் கிடைச்சதும் அவன் ஓடிடுவான். பணம் மட்டும்தான் அவனோட தேவை. நாளைக்கே எனக்கு கல்யாணம் நிச்சயமாயி உடனே அவர் என் கழுத்துல தாலி கட்ட போற மாதிரி ஏன் டென்ஷன் ஆற? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. பணத்துக்காக அவர் என் கூட பழகல. இல்ல, பணத்துக்காக தான் பழகுறான். பணத்துக்காக இல்லம்மா. இல்ல, பணத்துக்காக தான். உன்னால முடிஞ்சா அவருக்கு உதவி பண்ண. அவரு ஒழுங்கா இருந்தா உன் சம்மதத்தோட அவருக்கு கழுத்து நீட்டுற. இல்லன்னா ஒர்க் அவுட் ஆகுது மிஸ்டர், அவரை கழட்டி விட்டுடுற. நீயே விட மனசு போட்டு குழப்பிக்கிற. மது, என்னம்மா, நம்ம பொண்ணு ரொம்ப இன்னசென்ட். நாளைக்கு நம்ம கால்ல வந்து விழுந்து அம்மா நான் உண்டா இருக்கேன்னு அழுதா என்ன பண்றதுன்னு பாக்குறியா? அம்மா, இது உங்க காலம் இல்ல. இந்த காலத்து பொண்ணுங்க நாங்க ரொம்ப உஷார். எங்களுக்கு எங்க லிமிட் தெரியும். நீ கற்பனை பண்ற மாதிரி ஒண்ணும் நடக்காது. முடிஞ்சா அவருக்கு லோன் சாங்ஷன் பண்ணு. லோன் ஆபீசரை கனெக்ட் பண்ணுங்க. எஸ் மேடம். மிஸ்டர் ரங்கநாதன் ப்ராஜெக்ட் ஃபைல் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு மேடம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுங்க. எஸ் மேடம். கேரண்டர்? நான் சைன் பண்றேன். தேங்க்யூ மேடம். நாதன், நானும் எத்தனையோ பார்ட்டி அட்டன் பண்ணிருக்கேன். ஆனா இந்த மாதிரி பார்ட்டியை நான் பார்த்ததே இல்லப்பா. இதெல்லாம் ஒரு பார்ட்டியானே? கொஞ்ச நாள் பொறுங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்லே பார்ட்டி தரேன். 5 ஸ்டார் ஹோட்டலா? ம். எதுக்குப்பா? அங்க பாரு, நீயும் நானும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓகே. அத பாரு, தரையில் உட்கார்ந்து செருப்படுத்து தரையிலேயே அடிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது தலையில அடிச்சுக்க போகுது. தானாயே பேங்க் மேனேஜருக்கு லோன் கேட்டு நீ அப்ளிகேஷன் போட்ட. அந்த அம்மா கிடையாதுன்னுச்சு. கிடையாதுன்னு சொன்னா பரவாயில்ல, கெட் அவுட்னு இல்ல சொன்னாங்க. கெட் அவுட் சொன்னா விட்டுட்டியா? நீ செட்டப்பே மாத்திட்டியே. நாங்கெல்லாம் காதல் பண்றதுக்கே கடன் வாங்க வேண்டியிருக்கு. நீ லவ் பண்ணி அதையே மூலதனமா வச்சு லோன் வாங்கிட்டியம்மா. ஜித்தமா நீயே. நான் லோன் வாங்க தகுதியே இல்லைன்னு சொன்னாங்க பாரு, அதனாலதான் எனக்கு ஆத்திரமே வந்தது. நீ ஆம்பளமா? நீ ஆம்பளை நம்ம மாதிரி எங்களோட நீ சேராதா? அதை விடுங்க. அந்த அம்மா பொண்ணே லவ் பண்ணி அவசபாரிஸ்ல அவ அம்மா கிட்ட லோன் வாங்கின பாருங்க. அதான்டா ஆம்பளை கணக்கு. ஆனா நான் மட்டும் ஐடியா கொடுக்கலன்னா அந்த பொண்ணை நீ லவ் பண்ணிருக்க முடியுமா? ஐயோ, அப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் எப்படி லவ் பண்றது? விளையாட்டா வீம்புக்காக தான் அவளை லவ் பண்ண. ஆனா அவளை என்னால மறக்க முடியல. அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? அண்ணே, காதல் கண்ணுல தோன்றே மனசுல முடியும், மனசுல தோன்றே கண்ணுல முடியும். ஆனா காதலுக்கு கண்ணும் மனசுதான் முக்கியம். அதான் உண்மை. இது கண்ணு, இது மனசு. ஆரம்பிச்சுட்டான்டா. இதுக்கு நீ காதலிக்காமலே இருந்திருக்கலாம். இன்னைக்கு செத்த மாதிரி நடிச்சேங்கிற, 10 நாள் கழிச்சு லவ் பண்ண மாதிரி நடிச்சேன்ப. செத்தால உண்மையா சாகணும், லவ் பண்ணாலும் சீரியஸா லவ் பண்ணணும். இல்ல, பணத்துக்காக தான் பழகுறான். மது, மது, ஐம் சாரிடா. எனக்கு தெரியும் உன் முகம் கோவத்தை தந்தூரி அடுப்பு மாதிரி தகதகன்னு எரியும். கிட்ட போனா சிக்கன் ஃப்ரை மாதிரி ஆயிடுவேன்னு என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. சாரிடா, எனக்கு பயங்கரமான வேலை. வேலை இருந்தா பார்க்க வேண்டியதானே? என்னைய டிஸ்டர்ப் பண்ற? முதல் இன்விடேஷன். வாழ்க்கையில் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நான் கட்டப்போற என் ஃபேக்டரியோட திறப்பு விழா அழைப்புதல் உன் கையில தான் கொடுக்கணும்னு ஓடி வந்தேன். மறக்காம வாங்கிக்க ப்ளீஸ். ஓகே. வயிற்றுச்சலோட முதல் பத்திரிக்கை நான் வாங்குறது நாகரிகமா இருக்காது. இத பார், எனக்கு தெரியும் உனக்கு என் மேல பயங்கர கோவம் இருக்கும்.
அது ஈரான் ஈராக் பெட்ரோல் கிணறு பத்திக்கிட்ட மாதிரி அத அல்ப சுல்பமா அணைக்க முடியாது. மது, மை டார்லிங், என்னோட ஃபேக்டரி பேரு உன்னோட தான்டா. ப்ளீஸ் வாங்கிக்க, ப்ளீஸ் வாங்கிக்க. தேங்க்ஸ். இதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நார்மலி ரிப்பனை கட் பண்ணி தான் ஃபேக்டரி ஓபன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நீ இன்விடேஷனை கிழிச்சு ஆரம்பிச்சு வச்சிருக்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் இப்போ நீ கிழிப்ப. நான் போன பிறகு ஒவ்வொரு பீஸா எடுத்து ஜாயின் பண்ணி படிப்பேன். அது கூட வெரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம். சரி, இப்போ நிறைய இடத்துக்கு போய் இன்விடேஷன் கொடுக்கணும். நான் வரேன். டேய் மது, 4 நாளா டே நைட்டா அலைஞ்சு என் எனர்ஜி பூரா போயிடுச்சு. ஒரு தமா துண்டு கிஸ் கொடுத்தா நான் சூப்பர் சார்ஜ் ஆயிடுவேன். தட்ஸ் மை எனர்ஜி. கெட் அவுட். ஓகே ஓகே, டோன்ட் கில் யுவர் எனர்ஜி. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய தேவைப்படும். பாய். ஓபன் பண்ணு. வரட்டும்னே. ஆனா மது வர்றது கூட நல்ல நேரம் போயிடும்பா. மது எப்போ வராளோ அதான் எனக்கு நல்ல நேரம். சை, கடனை உடனே வாங்கி கம்பெனியை டெவலப் பண்ணுகிறான்னா காதலை டெவலப் பண்றானுங்க. ஹலோ ஹலோ. சார், உங்க கம்பெனில எனக்கு ஒரு டைபிஸ்ட் வேலை வாங்கி கொடுங்க சார். எனக்கும் கேஷியர் வேலை வாங்கி கொடுங்க சார். சார், எனக்கு ஒரு வேலை வாங்கி தாங்க சார். உங்களை எல்லாம் அந்த கம்பெனில போட்டா கம்பெனி டெவலப் ஆகாதுமா, நீங்க டெவலப் ஆகிடுவீங்க. செப்பரேட்டா பிரைவேட்டா நான் ஒரு கம்பெனி வைக்கிறேன், நீங்க எல்லாம் அங்க வாங்க, உங்களை நான் டெவலப் பண்ணி விடுறேன். சாரி, பரவாயில்ல. பரவாயில்லையா? அப்ப இன்னொரு அடி அடிச்சுக்கிறேன். என்னப்பா என்ன வரலையா? நல்ல நேரம் போயிட்டு இருக்குதுப்பா. ஹாய், மது வந்தாச்சு, மது வந்தாச்சு. வா. என்னப்பா இது வந்திருக்கு? இந்த ஆள் எதுக்கு வந்தான்? எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்ப சொன்னேன், ஒப்பாதாரன்னு அனுப்புனேன். தாடிக்கார வந்து இறங்கிட்டான். யார் யாருக்கு இன்விடேஷன் அனுப்புறதுன்னு முறை இல்ல? ஆட முறையாவது நுறையாவது. இன்விடேஷன் கொடுத்தவனு வர்றான், கொடுக்காதவனு வர்றான், கூப்பிட்டவனு வர்றான், கூப்பிடாதவனு வர்றான். கூப்பிடாதவன் தான் நிறைய பேர் வந்திருக்கான் பாரு. எல்லாரும் கலர் குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏப்பா வந்தவனை வான்னு கூப்பிட மாட்டீங்களா? கிழிஞ்சது போ. ஏன் வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க, இதுல எங்க வான்னு கூப்பிடுறது? ஏப்பா சார்பா, வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு. உனக்கு வான்னு கூப்பிட இஷ்டம் இல்லைன்னா இங்கிலீஷ்ல கம்முன்னு கூப்பிட்டு. சும்மா இருங்கண்ணே. முதல்ல தொழில் தொடங்க போறேன். நல்லவங்க 4 பேர் வந்து வாழ்த்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க வந்தா எப்படி உருப்படும்? ஏப்பா 1000 தான் இருந்தாலும் 500 தான் இருந்தாலும் உன் அப்ப இல்லையா? அப்பனா இருந்தா பரவாயில்ல. அயோக்கியனா எல்லாம் இருக்கான். இங்க இருந்து போக சொல்லுங்க. ஏப்பா சத்தம் போட்டு பேசாதப்பா, அந்த காதுல விட போகுது. கார்ல விழட்டும் தானே இப்படி பேசுறேன். அப்படியா? இத காலையிலேயே நீ சொல்லி இருந்தீன்னா ஒரு மைக் செட் வச்சு எங்க அப்பா ஒரு அயோக்கியன்னு நான் சொல்ல இருப்பேன். நான் கெட் அவுட் சொல்றதுக்கு முன்னாடி அவர் இங்க இருந்து போக சொல்லுங்க. ஏற்கனவே மது வராது கோவத்துல நான் இருக்கேன். சார் இங்க வாங்க, இங்க வாங்க. உங்களை போயிட்டு அப்புறமா வர சொல்றேன். ஏன் இந்த 5 பைசா 10 பைசா மாத்து வைக்கல போல் இருக்கு. அப்ப நான் என்ன பிச்சைக்காரனா? அது எனக்கு தெரியாது சார். கத்திரிக்கோல் எடுத்து கொடுங்கப்பா, வெட்டிட்டு நான் போவேன். நிறைய ஓப்பனிங் இருக்கு. ஓ, உங்களுக்கு நிறைய ஓப்பனிங் இருக்கா? எப்பா மத்தவனாவது கலர் குடிக்க வந்திருக்கான், இவர் கட்டிங் பண்ண வந்திருக்காரு. டேய், அந்த கத்திரிக்கோல் எடுத்து அந்த பக்கம் வைக்கடா. சே, சுத்த மானகட்ட குடும்பமா இருக்கே. டேய், இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை பிளாஷ்பேக் பண்ணி பாடுறா. தள்ளுங்க சார், முக்கியமான விஷயம் பேசணும். என்னது சைக்கிள் கேப்ல இவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான்? சில நேரங்கள்ல இவன் பெரிய மனுஷனா இருப்பான், பல நேரங்கள்ல துண்டு பிட்டா இருப்பான். துண்டு பிட்னா? ஆட இந்த கோசுரு சார். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி பேசுறீங்களே. நீங்க இந்த கம்பெனியில் பார்ட்னரா? சார் போங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். போங்க சார், இது ஒரு அட, நீங்க பிரச்சனை யார் பேசிட்டு சார்? இருக்கீங்க. மது எதிர்பார்க்காத இந்த பர்சனுக்கு வரமாட்டான். ஏன்?